இதில் பாருங்க அவ்வளோ நீர்க்காம இருந்து ஒளிமி பறக்குதுன்னு பாருங்கள் குளத்துக்குள்ளே. இந்த வெயில் டைமுக்கு எல்லாம் வந்து அந்த எல்லோரும் வந்து ஒரே இடத்துல இருக்கணும். இருந்திருந்து அப்படியே ஒளிமி பறந்து கொண்டே இருக்கணும் மக்கள். எக்கச்சக்கமான நீர்க்காம். பாருங்க அப்படியே ரவுண்ட் அடிச்சு அப்படியே போய் கொண்டிருக்கணும் மீன்களை தேடி தேடி. இப்போ சமையல் வந்தாங்க நடந்து கொண்டிருக்கு. இதில் வந்து பிராப்பழத்தை பாருங்க, வெயிட் அப்படி தான் இருக்குது. அதோட நல்ல பழம் இது பாருங்க. சாதம் வந்து அணில் ஏதோ சாப்பிட்ருக்கு. இப்போ எல்லோரும் வந்துட்டு நம்ம கூடத்துக்கு வேறு வந்து சுற்றி இருந்து பார்த்து கொண்டிருக்கேன் நான் சமையலை. இப்போ நாங்கள் சமைச்சு எடுத்துட்டோம். நல்ல பச்சரிசி சோறு, மீன் பொரிச்சு எடுத்துருக்குறோம். சூடா மீன், சீலா மீன் குழம்பு, பைத்தங்காய் பால் கறி, அப்படியே கத்திரிக்காய் பால் கறின்னு, கீரை கறி, இறைச்சி குழம்பு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி உண்டு தானே. இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கு சித்தியாக்களோட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு சமையல் ஒன்று சமைக்க போகிறோம். மரக்கறி வச்சமெல்லாம் சேர்த்து நீண்ட நாளைக்கு போகிறோம். என்ன இன்றைக்கு சனிக்கிழமைன்றபடியாக எல்லாருக்கும் வந்து லீவு நாட்கள்லாம் வந்து எல்லாரும் வந்து ஒன்று சேர்றேனே. அதோட வந்து சித்தியாக்கள் வாங்க ஒன்று சேர்னாலேருந்து அவையில் வந்து இங்கே ஒரு 5-6 நாள் ஆச்சுனே. அப்போ இன்றைக்கு வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு சமையல் ஒன்று சமைக்க போகிறோம். அதுதான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதோட வந்து இயற்கையான காணொலிகளை பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அப்படி இருக்க உயரத்தில் பார்ப்போம் எங்களோட காணி அப்படி இருக்குண்டு. நெல் வயலெல்லாம் பழுத்து கொண்டு வருது தம்பி. ஓ, பட்ரா பருவம் பெறுது. பட்ரா பருவம் பெறத்தாலும் மழை குணமாயும் இருக்குது. இன்றைக்கு வந்து ஒரு மழை குணம் இருக்கேனே. நான் உங்களுக்கே செய்திருக்கேன், நான் இங்கேன்னு தெரியல. இதோட நாளைக்கு வேலை செய்யலாம். மழையோட கட்டாயம் வேணும். அதை விட இந்த மழை மப்புக்கு வந்து பக்க வந்து அதிகமாக இருக்குது. என்ன இருக்குது அதோட புல்லோட எல்லாம் நெருப்பு வச்சா அப்படி எரியும். அந்தளவுக்கு வந்துச்சு வாடி வறண்டு போய். எங்களுக்கு நெல் ஓட்டுற பருவம் வந்துருக்கு வேலை தம்பி. இன்னும் ஒரு 10-12 நாள் இருக்குது. உங்களுக்கு மழை பெய்யக்கூடாது. மழை பெய்துண்டா நெல் எல்லாம் வந்து கீழே விழுந்துடும். நெல் வெட்டுற பருவம் வந்துட்டല്ലോ. அதான் அதுக்கும் சம்பாரம் இல்லைல்லோ. ஓ, அப்போ விழுந்துடும். சரி பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் கடவுள் கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. எதுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதை விட பாருங்கள், அங்கே எப்படி பச்சை மஞ்சள் எல்லாம் சேர்ந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நெல் வேலையெல்லாம் பழத்து கொண்டு வர. அதை விட இங்கே வந்து எங்களோட தென்னந்தோப்புகள். இங்கே பாருங்கள் நெல் வேலையெல்லாம் எப்படி இருக்குண்டு. நெல் வேலையெல்லாம் நல்லபடியாக வளர்ந்துட்டுது. இனி வந்து கதிர் வார பருவம். வேறு கதிர் வளர்ப்ப தான் ஒன்றா வந்துருக்கு. அதோட இதில் ஒரு வண்ணாத்தி பூச்சியோ தும்பி ஒன்று இருக்கு பாருங்கள். நெல் வேலையெல்லாம் நல்லா இருக்குது. அதை விட பாருங்க மழை குணமெல்லாம் இருக்குது. ஆனால் மழை வார நோக்கம் இல்லை. அதை விட இந்தியாவில் வந்து வேலை நடக்குது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய சமையல்லாம் சமைக்க போகிறோம். வேணா தம்பி. ஓ, இன்றைக்கு சித்தியாக்கள் அண்ணாக்கள் அப்படி நிறைய பேர் வந்துருக்கிறோம் சொந்தக்கார். அப்போ இன்றைக்கு பெரிய சமையல்லாம் சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு நல்ல வழியாக கீரை எடுத்து வெட்டி வச்சுக்கிறோம் பாருங்க. கீரை வெள்ளைக்கறி, இந்த பைத்தங்காயும் வெள்ளைக்கறி தான் வைக்க போகிறோம். கத்திரிக்காய் வெள்ளைக்கறி, மீன் எடுத்து வச்சுக்கிறோம் குழம்பு. என்ன மீன் தம்பி இது? சீலா மீன். அதோட இங்கே கோழி இறைச்சி கறி. அப்போ இனி வந்து அடுப்பை மூட்டெல்லாம் போடுங்க. எல்லாம் துப்புராக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட மீன் பொரிக்க போகிறோம். பொரிக்கிற மீன் வந்து அம்மா கழுவி கொண்டு இருக்கிறேன். சமையலை வந்து நேரத்தை தொடங்கணும். அப்போ அடுப்பை மூட்டுவான். ஓ,
இப்போ அடுப்பை மூட்டுவேன் சரியான பார்த்தா கிடக்கேனே. அடுப்பை வந்து மூட்டினா எரிஞ்சு கொண்டு இருக்கும். இப்போ மீன் குழம்பெல்லாம் நல்லபடியாக கூட்டி எடுத்துட்டோம். அடுப்பு நல்லா எரியுது. அடுப்பில் வைப்பேன் மீன் குழம்பு. பழமையாக சமைக்கிற சமையல் தானே நண்டை? பழமையாக சமைக்கிற சமையல் கொஞ்சம் கூட சமைக்கிறோம். அதுதானே. அதை விட நாங்கள் வந்து ஒரு கறி தான் வைப்போம். ஏதாவது ஒரு கறி தான் வைப்போம். இன்றைக்கு வந்து பல கறி வைக்கிறோம். மரக்கறி, மீன், இறைச்சி உண்டனே. இப்போ நாங்கள் கறியை மூடி விடுவோம். நல்லபடியாக கொதிச்சு வரட்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சித்தி வந்து இறைச்சி கறி வைக்கிறா. அதோட வந்து 2-3 அடுப்பு மூடி இருக்குது. இறைச்சி கறி வைக்கிறதுக்கு வெங்காயம், மிளகாய், பெருஞ்சீரகம் இந்த எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம். அப்படியே இறைச்சியை போட்டு பிரட்டி விடுவோம் நல்ல வடிவம். எல்லாம் பிரட்டிட்டேன். நல்ல வடிவாக நான் மூடி விட போகிறேன். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் பால் கறி. இதில் பாருங்க ஒரு தென்னை மரம் மட்டும் இப்படி சரிஞ்சு போகுதுன்னு பாருங்க. அதுலேயும் வந்து நிறைய தேங்காய் இருக்குது. மீன் கறி வச்சு இறக்கிட்டேன். எப்படி இருக்கு? சீலா மீன் குழம்பு நல்லா இருக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்கேனே. அப்படியே மூடி விடுவோம். பைத்தங்காய் வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு எல்லாம் போட்டு நான் அவிய வச்சுட்டேன் கப்பி பாலில். அப்படி கிண்டி விடுவேன் நல்லா விடுவா. எல்லாம் சேரட்டும் பைத்தங்காயோட. வெயிலும் தேடி தேடி வந்து கொண்டிருக்காங்களே. அப்படியே மூடி விடுவோம் அவியட்டும். பக்கத்தில் வந்து கத்தரிக்காய் பால் கறி. கத்திரிக்காய் பால் கறி ரெடி எல்லாம். அப்படி இருக்க இறைச்சி கறி எத்தனை வந்து பார்ப்பேன். இறக்கலாம் போல இருக்கேன் தம்பி. கொஞ்சம் பத்தணும். கொஞ்சம் மூடி விடுவோம். கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். பத்தட்டும். இப்போ எல்லோரும் வந்துட்டு நம்ம இடத்துக்கு வேறு வந்து சுற்றி இருந்து பார்த்து கொண்டிருக்கேன் நான் சமையலை. இப்போ சமையல் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கு. இதில் வந்து பிராப்பழத்தை பாருங்க. வெயிட் அண்ட் அப்படி தான் இருக்குது. அதோட நல்ல பழம் இது பாருங்க. சாதம் வந்து அணில் ஏதோ சாப்பிட்ருக்கு. இப்போ நாங்கள் சமையலோடு சேர்ந்து இந்த பிளாப்பழம் தான் பட்டி சாப்பிட போகிறோம். அப்படின்னா அந்த பிளாப்பழத்தை பட்டுவோம். தூக்கி வச்சிருக்க எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு பாரமாக இருக்குது. நல்ல பழம். சமையல் நடந்துருக்கு. இங்கே நாங்கள் பிளாப்பழத்தை பட்டி சுடைய பிடிங்க எடுக்க போகிறோம். என்ன உங்களோட பெரிய பிளாப்பழம் போலோட அதுதான் இப்போ யோசனை ஆகிறது. பார்ப்போம். முதல் டெண்டாக்குவோம் வேணே. ரைட். வெட்டிகரமாக வெட்டியாச்சு 2 துண்டா. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல பெரிய 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 சுழியானே. சுழியை எடுத்து தந்தால் நாங்கள் சாப்பிடுவோம். அது ஈஸியான வேறானே. எனக்கும் அப்படி தந்தால் நானும் சாப்பிடுவேன். சாப்பிடுவோம். டேஸ்ட் வட்டினால் பாவம் தானே. செம்மையாக இருக்குது. அப்போ துண்டு போடுவோம். சமையலோடு சேர்ந்த ஒரு இனிப்பு சாப்பாடு உண்டானே. ஒரு சின்ன துண்டை நாங்கள் எடுத்துட்டு மிச்சத்தை ஒரு 2-3 பேருக்கு பட்டி கொடுத்து விடப்போம். எங்கள்கிட்ட நிறைய பிளாப்பழங்கள் இருக்குது. நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். இப்போ கொடுத்து விட போகிறோம். நான் சித்திர பட்டி அங்கே 2-3 பேருக்கு அதில் போய் கொடுத்து வச்சுட்டு விடப்போம். எப்படி இருக்கான்னு பாருங்க. பால் வந்து குறைவேண்ணே. பால் சரியான குறைவு. நல்ல பெரிய பெரிய சுழியர். எனக்கு ஒன்று பிடிக்குதாங்க பாப்பா.
சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்கு? சட்டப்படி இருக்கு. ஒரு 5 விழாப்பில் சொல்ல சாப்பிட்டா காணும் ஒன்று சாப்பாட்டுக்கு. உண்மையாக தான். அங்கால கறியில் பார்ப்போம் என்ன நல்லா பாட்டு இருக்குண்டு. இறைச்சி கறியை நாங்கள் இப்போ இறக்கிட்டோம் வேணா. இது நாங்கள் ஒரு சட்டிக்கு எடுக்க போகிறோம். அடுத்தது வந்து மீன் பொரியல் என்ன. நாங்கள் கீரை வச்சு நாங்கள் கீரை நல்லா அவிஞ்சு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவிய விட்டு தான் நாங்கள் முதல் பால் விட போகிறோம். இங்கே வந்து மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எல்லாம் விட்டுருக்குறோம். சூட மீன். இங்கே வந்து பைத்தங்காய் கறியும் முறக்கிற கட்டம் வந்துட்டுது. பொரிஞ்சு வந்ததுன்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றா வரும். நாங்கள் இப்போவே கரண்டி வச்சோம்னா இல்லை உடைஞ்சு. அதில் வந்து பாருங்க நாய் பிள்ளையாக்களை வந்து குரங்கு பிள்ளையார் விரட்டி கொண்டு நிற்கிறார். நாய் வந்து கீழே நிற்குது. இங்கே பாருங்க எப்படி பாஞ்சு வருது நாங்கள். பாருங்க நாயும் ஓடி ஓடி வருது. குரங்கு மேலே ஓடி ஓடி போய் ஆக்களை வந்து விரட்டி கொண்டு நிற்கிறார். பக்கத்தில் அந்த ஜம்பு மரங்கள் எல்லாம் நிற்கிறபடியா இதில் வந்து ஓடி வந்து ஏறி மேலே போய் ஒளிஞ்சிடும். அதில் பாருங்க குரங்கு பிள்ளையார் ஒரு ஆள் இருக்கிறார். தேக்க மரத்தில் போய் ஒளிஞ்சிருக்கிறார். இப்போ நாங்கள் சமைச்சு எடுத்துட்டோம். நல்ல பச்சரிசி சோறு, மீன் பொரிச்சு எடுத்துருக்குறோம், சூடா மீன், சீலா மீன் குழம்பு, பைத்தங்காய் பால் கறி, அப்படியே கத்திரிக்காய் பால் கறின்னு, கீரை கறி, இறைச்சி குழம்பு, பழங்க பப்பாசிப்பழம், பிலாப்பழம், மாம்பழம் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நான் சாப்பிடுவேன். வடையா போட்டு சாப்பிடலாம். கரையை பார்த்து நல்லா தான் இருக்குது. யாருக்கு போடுறீங்க? உங்களுக்கு தான் போடுறீங்களா சாப்பாடு? ஒரு கொஞ்சம் அவ்வளோதான். ஏதா அம்மா அதுக்கு நீங்கெல்லாம் போகிறோம். அம்மாவுக்கு அம்மா போடுறோம். அம்மா வெள்ளைக்கறிங்க. இது வந்து என்னக்கா சாப்பாடு? எனக்கு அவரவர் போட்டு தான் சாப்பிடணும். ஓ இப்போ வந்து சமையல் சாப்பாடெல்லாம் முடிஞ்சு தானே. நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு சமையல், எல்லோரும் சேர்ந்து சமைச்சபடியாக நல்ல ஒரு சுவையாயும் இருந்தது. அதை விட வந்து கடைசி நேரத்தில் வந்து நிறைய பேர் வேளாறு எல்லோரும் வந்தபடியாக ஆக்களை வந்து காட்ட முடியாமல் போயிட்டேனே. அப்போ அவைகளுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் விருப்பம் குறைவு. அப்போ அதனால் வந்து இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடும் வந்து சட்டியெல்லாம் அப்படியே காலி ஆகிட்டு மதியத்தோடையே எல்லாம் அப்படியே முடிஞ்சுது. எனக்கு வந்து கழுவுற வேலை இருக்கேனே. அப்போ நாங்கள் இந்த காலையோடு முடிச்சு கொள்ளுவேன். மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம். பாய் பாய்.